வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிளிஸ் பெல்ட். என்னோட சேனலில் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்காலஜி ஆஃப் ட்ரீம்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, ஹியூமன்ஸோட பிரெயின் முழிச்சிருக்கும் போது மட்டும் இல்லை, தூங்கும் போதும் அது வேலை செய்யும். அதை தான் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட் நம்பர் 2, நமக்கு வரக்கூடிய ட்ரீம்ஸ் எல்லாமே நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகளும் நம்மை பாதித்த விஷயங்களும் நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களும் தான். பாயிண்ட் நம்பர் 3, நம்ம ஸ்லீப்பில் 5 ஸ்டேஜ் இருக்குது. இதில் லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ரெம் ஸ்லீப், அதாவது ரேபிட் ஐ மூமெண்ட். இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஐபால்ஸ் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் நம்மளோட ஹார்ட் பீட்டும் பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வர்றது தான் ட்ரீம்ஸ். சப்போஸ் இந்த ட்ரீமில் நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரீம் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை தெளிவாக மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் மிட் நைட்டில் வரக்கூடிய ட்ரீம்ஸை மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கம்மி. ஆனால் இதுவே காலையில் வரக்கூடிய ட்ரீம்ஸை நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, மனிதர்களோட மூளையில் இருக்க மெமரி சிஸ்டம் மிட் நைட்டில் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளால் ட்ரீம்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் இதுவே மார்னிங் டைமில் நம்ம பிரெயின் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் மார்னிங்கில் வரக்கூடிய ட்ரீம்ஸை நம்மளால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். பாயிண்ட் நம்பர் 4, நிறைய மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட ட்ரீம்ஸுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுது, இல்லைனா நம்மளோட முன் ஜென்மத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அதாவது ட்ரீம்ஸை சயின்டிஃபிக்கலாக இது வரைக்கும் யாருமே இதுக்கான ரீசன் தான் ட்ரீம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. பாயிண்ட் நம்பர் 5, ட்ரீமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் லூசிட் ட்ரீம். நம்மள நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம ட்ரீமை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, நமக்கு ஏற்ற விஷயங்களை அந்த ட்ரீமில் கொண்டு வர மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரீமை மாற்றுற மாதிரியும் நம்ம ட்ரீமில் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் லூசிட் ட்ரீம். பட் இந்த லூசிட் ட்ரீமுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தாண்டி நம்ம அந்த ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த தூக்கத்துலேருந்து முழிச்சிருப்போம். பாயிண்ட் நம்பர் 6, 1950s ட்ரீம்ஸை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் 80% ஆஃப் பீப்புள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் டெலிவிஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த காலத்தில் டெலிவிஷன் இருந்துச்சு. இதுவே 2008 அந்த டிவியெல்லாம் டெவலப் ஆகி வரக்கூடிய அந்த டைமில் பீப்புள் கிட்ட ட்ரீம்ஸ் பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நியர்லி 32% பீப்புள் மட்டும்தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரீம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் 68% ஆஃப் பீப்புள் கலரில் தான் ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இதில் பாதி பேருக்கு அவங்க என்ன கலரில் ட்ரீம் பண்ணாங்க அப்படிங்கிறது சரியாக ஞாபகத்துக்கு இல்லை. அண்ட் அகைன் 2011 ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பீப்புள் கலரில் ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் எல்லாம் பார்க்கும்போது டிவி அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரீம்ஸில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் நான் உங்ககிட்ட ட்ரீம்ஸ் பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஸ்ட்ரியன் நியூராலஜிஸ்டான சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றவர் எழுதின த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.